ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. நமக்கு ஏதாவது ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு பாத்திரத்தில் வாட்டர் விழுந்துடும். ஸோ அதை போல் இருக்கிறதுலாம் நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்கும். அது யூஸ் பண்ணி தடவினோம்னா நம்மளுக்கு வாட்டரில் இருக்கிற அடைப்பு வந்து நீங்கிடும், வாட்டர் திருப்பி ஒழுகாது. இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் எங்கள் அம்மா கொடுத்த பாத்திரம் தான், ரொம்ப வருஷமாக இருக்குது என்கிட்ட. நம்ம அடிக்கடிக்கு கேஸில் வந்து குழம்பு தீஞ்சு போச்சு, அடிக்கடிக்கு ஸ்க்ரப் பண்ணோம்னா இந்த மாதிரி இது ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இது நான்ஸ்டிக் மாதிரி இருக்கும். பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சொல்யூஷனை வந்து 2 லிக்விட் கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஒயிட் கலர், ஒரு எல்லோஷியாக இருக்கும். இது ரெண்டுமே சேம் குவான்டிட்டியில், அதாவது அளவில் எடுத்துக்கணும். இது ஒரு ட்ராப்னால் அந்த ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தடவி விடணும். அப்போ தான் அந்த இடத்துல தண்ணி நம்ம தடவி விட்டுட்டோம்னா ஒழுகாது. இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும். இப்போ நைட் தடவினீங்கன்னா மறுநாள் இல்லை அடுத்த நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நாள் கூட இருக்கட்டும். பட் வந்து உடனே யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து அவுட் சைடில் தான் யூஸ் பண்ணணும், இன்னரில் யூஸ் பண்ணக்கூடாது. இதே போல் நமக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்திங்கன்னா ஓட்ட தெரியுதுங்களா, இந்த மாதிரி சின்ன சின்னது இது நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிப்போல, அரிசி ஊற வைக்கிறதுக்கோ ஏதாவது பருப்பு ஊற வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி. இது வந்து எனக்கு ஃபேவரேட் குண்டான். இதை தான் நாங்கள் சாதம் வடிப்போம். இந்த நீட்டாக இருக்குது பார்த்திங்களா, அது இதெல்லாம் வந்து குழம்பு சூடு பண்ணுறது, அந்த மாதிரி முட்டை வேக வைக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல, ஏதாவது வேஸ்ட் பண்ணுறது. நம்மளுக்கு நம்ம கொடுத்து முன்னாலும் கடைகளில் போய் 10 ரூபா 5 ரூபா தான் கொடுப்பாங்க. இது வந்து அரால் டைட் சொல்லிட்டு இதோட சொல்யூஷன் பேர். இது வந்து பழைசு பார்த்திங்கன்னா தெரியும். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சொல்யூஷனை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்கினதை வந்து கீழே தான் லைட்டாக நேம் இருக்குது, அரால் டைட் எஃபாக்ஸி அத்தாச்சுன்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. மேலே ஃபஸ்ட்டு ஒன்று வந்தது வந்து கீழே மட்டும்தான் மாறி இருக்கும், மேலே இருக்க சேம் நேம் தான். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான், 20 ரூபா தான். சின்ன டியூப்பில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 பாத்திரத்தை அடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு ஓட்டை இருக்கோ அந்த அளவுக்கு லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு ட்ராப் சின்ன ஓட்டையை வந்து ஒரு ட்ராப் போட்டுட்டு அதை ரெண்டும் சேம் மிக்ஸ் பண்ணி அப்படியே தடவணும். இப்போ பாருங்கள், நான் தடவுறதை பாருங்கள். இதை கொஞ்சம் போட்டுவிட்டேன், அதை கொஞ்சம் போட்டுவிட்டேன். ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் எல்லோஷி கலர், சாண்டல் கலரில் கிடைக்கும். ரெண்டுமே ஈவனான குவாலிட்டியில் எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா தடவணும். இதை போல் கையில் வச்சிங்கன்னா பிசு பிசுப்பு ஆகிடும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு குச்சியோ ஸ்டிக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு, இல்லை நைஃப் அந்த கார்னர் சைடு இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு கூட நீங்கள் மூவ் பண்ணி இதை போல் இருக்குது. நான் வந்து சிசர் எடுத்திருக்கேன். இதை போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தடவணும். இதை போல் தடவி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது ஜெல் டைப்பில் தான் கிடைக்கும். இது நல்லா காஞ்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பசை மாதிரி தான் ஊட்டி காயணும். நல்லா காஞ்சிச்சுன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி உண்மையிலே ட்ராப் கூட ஒழுகாது, நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் என்னோடய இட்லி பாத்திரத்துலேயும் நான் தூக்கி போடலாம் தான் இருந்தேன். இப்போ போய் கேட்டேன்னா 1000 கணக்கில் விற்கிறேன் இட்லி குண்டாவை. ஸோ நான் இதே போல் தான் சேமாக யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட அதேமாரி ஒரு வருஷம் வந்துடுச்சு. ஒட்டிட்டு நம்ம ஒரு ட்ரை ஆக்கிடணும். ட்ரையானா காய விட்டுணும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு காய விட்டுட்டு அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ஓரமாக வச்சிடணும். காய வச்சுட்டு நைட் டைமில் தடவி விட்டுட்டிங்கன்னா அது நைட் ஃபுல்லுமே உங்களுக்கு காயம். பார்த்திங்கன்னா நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல சைலண்ட்டான இடத்துல வச்சிடணும். அதை யாரும் கை வைக்க கொள்ள பார்த்துக்கணும். அப்போ தான் இந்த கையை வச்சுட்டோம்னா நம்ம கையில் ஒட்டிக்கும். அது அப்புறம் சொல்யூஷன் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ ஒரு நைட் டைமில் வந்து பண்ணிவிட்டு இதை போல் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது ஓவர் நைட் சூப்பராகிடும், ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டையெல்லாம் குட்டிக்கிட்டே தெரியுது பார்த்திங்களா. இதை வந்து நான் முட்டை வேக வைக்கிறதுக்கு சும்மா எதுக்காவது ஒரு யூஸ் ஆகும். இப்போ நான் எடுத்து போய் நிறைய பாத்திரத்தை எடுத்துமே போட்டு அதை போல் தான் ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட கொடுத்துருக்குல, நல்ல பாத்திரத்தில் போட்டேன். சரி இந்த மாதிரி குண்டாங்க வந்து நம்ம கருகு வச்சிடும் பார்த்திங்களா, ஏதாவது சூடு பண்ணும்போது செய்யும் போது. ஸோ நான் அலுமினியம் பாத்திரம்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லையா, ரேராக தான் யூஸ் பண்ண கவச்சிக்க மட்டும்தான். எல்லாமே என்கிட்ட ஸ்டீல் தான் இருக்குது. இண்டக்ஷனில் வச்சு இதை போல் எனக்கு ஓட்டை விழுந்துருச்சு எல்லா பாத்திரமே. இது ஆல்ரெடி நீங்கள் கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா கூட ஆல்ரெடி இதே இடத்துல தான் ஓட்டை விழுந்துச்சு. அதே சொல்யூஷன் தான் தடவி இது பண்ண. நம்ம திருப்பவும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீல் நார் போட்டு அதாவது ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கும் போது அது வந்துடும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கனமாக கொஞ்சம் போட்டுக்கணும். அதிகமாக நம்ம அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணேன். இதுவுமே சின்னதாக சின்னதாக அப்படியே பார்த்தீங்கன்னா மைண்டில் தான் தெரியும், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். தேஞ்சு போச்சுன்னா தேய்மானு சொல்லுவேன், அதை போல் இருக்கும். அதை போல் ஓட்டை விழுந்துச்சு. இது ஃபுல்லுமே நான் நல்லா தடவிட்டு காய விட்டுட்டேன். ஒரு நாள் பார்த்திங்கன்னா தெரியும், குட்டி குட்டி ஓட்டை தான் இருக்கும் இதில் சைடில். இதெல்லாம் மெலிசான பாத்திரம். அடிக்கனமான பாத்திரம்னா சட்டுன்னு உங்களுக்கு ஓட்டை விழாது. ஸோ மெலிசான பாத்திரம் பார்த்திங்கன்னா இதை போல் ஓட்டை விழுந்துடும் வாய்ப்பு இருக்குது. ஓட்டை இதில் கூட பிளாஸ்டிக்கில் கூட ஓட்டை விடும் பார்த்திங்களா, ஓட்டை விடும். சப்போஸ் விரிசல் விழுந்துடும். ஸோ அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். நான் காட்டுறேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா. இது ஃபுல் வீடியோ லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஃபுல்லாக கொடுக்குறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். இப்போ அதுங்க தண்ணி ஊற்றி காமிச்சிட்டேன். நான் ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இதே பாத்திரம் தான் உங்களுக்கு காமிச்சேன் ஓட்டை வச்சு. அதே பாத்திரத்தில் பாருங்கள், தண்ணி ஒழுகவே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும், அந்த ஹோல்ஸ்லாம் கூட தெரியும். பட் ஆனால் ஒழுகாது உங்களுக்கு. நீங்கள் வைக்கிச்சு ஸ்டவ்வில் கூட வைக்கலாம், ஒன்றே ஆகாது. இதுலேயும் பாருங்கள் ஆல்ரெடி தண்ணி பிடிச்சி
வச்சேன். பிடிச்சிட்டு உங்களுக்கு திருப்பி தண்ணி பிடிச்சி இப்போ காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்கு தெரியவே தெரியாது, அது ஒட்டினா போலவே தெரியாது. அந்த அளவுக்கு அது மைல்டாக தான் இருக்கும், தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஸ்கின்னோட கலர் எப்படி சொல்லுவோம் அதுமாரி பாத்திரத்துலேயே அது வந்து ஒட்டிக்கனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த லிக்விட் வந்து. இப்போ நான் தண்ணி பிடிச்சி உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். ஆல்ரெடி தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் சாதம் வடிக்கலான்ட்டு. சரி உங்களுக்காக திருப்பி கீழே ஊற்றிட்டு ஒரு சொம்பு தண்ணி நான் ஊற்றி வைக்கிறேன். ஊற்றி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஹோல்ஸ் மட்டும் தான் தெரியுங்கண்ணி. பட் வந்து உங்களுக்கு அந்த இது ஒழுகவே அப்படியே இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக், இதுவுமே உடஞ்சிச்சு, விரிசல் விட்டுச்சு. இதை நான் சொல்யூஷன் போட்டு இதை பாருங்கள், சைடில் விரிசல் தெரியும். இது சொல்யூஷன் போட்டு தடையை வச்சுருக்கு. மாவு போயிட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு உடஞ்சி போயிடுச்சுன்னு ஃபீல் ஆகிடுச்சு. சரி ஒட்டி தான் பார்ப்போமே. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பிளாஸ்டிக் ஒட்டினது. அதை நான் ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். சடனாக எப்போயோ தூக்கும்போது விரிசல் விட்டுச்சு. இதுவுமே தண்ணி பிடிச்சி மாவு யூஸ் பண்ணிட்டு போய் உடஞ்சிச்சு. ஸோ இதுக்குமே யூஸ் பண்ண பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோ லைக் கொடுத்துக்கங்க.